வெல்கம் டு அரிஸ் கல்வி. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு வேதியியல் முதலடி தேர்வுக்கான மிக முக்கியமான வினாக்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண், 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் வினா உங்களுக்கு சாப்டர் வைஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அலகு 1ல் இருக்கிற 2 மதிப்பெண் வினா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தாதுக்களிலிருந்து தூய உலோகங்களை பிரித்தெடுத்தலில் உள்ள பல்வேறு படிநிலைகள் யாவை? செகண்ட், கனிமங்கள் மற்றும் தாதுக்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் யாவை? தேர்ட், இலக்கி வரையறு. இரும்பு ஆக்சைடிலிருந்து இரும்பை பிரித்தெடுப்பதில் சுட்ட சுண்ணாம்பின் பங்கு என்ன? ஃபோர்த் ஒன், பின்வருவனவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக. கனிம கழிவு மற்றும் கசடு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபிஃப்த் ஒன்னும் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிஃப்த் ஒன், எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகளை தருக. சிக்ஸ்த் ஒன், சுய ஒடுக்க வினையை ஓர் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. செவன்த் ஒன், சிமெண்ட் ஏற்றம் என்றால் என்ன? எய்த் ஒன், துத்த நாகத்தின் ஏதேனும் 2 பயன்களை எழுதுக. 3 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன், புவியீர்ப்பு முறை ஓடும் நீரில் கழுவுதல் முறையை விளக்குக. செகண்ட் ஒன், நிக்கலை தூய்மையாக்கும் மாண்ட் முறையை விவரி. தேர்ட் ஒன், மின்னார் பகுப்பு தூய்மையாக்கல் கொள்கையை ஓர் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஃபோர்த் ஒன், காற்றில்லா சூழலில் வறுத்தல் என்றால் என்ன? ஓர் எடுத்துக்காட்டு தருக. ஃபிஃப்த் ஒன், பின்வரும் செயல்முறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவைகளின் பங்கை விவரி. ஃபர்ஸ்ட், தாமிரத்தை பிரித்தெடுத்தலில் சிலிக்காவின் பங்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா நுரை மிதப்பு முறையில் சோடியம் சைனைடின் பங்கு. அடுத்து சிக்ஸ்த் ஒன், உலோகத்தை தூய்மையாக்கும் வான் ஹார்கல் முறையை பற்றி எழுதுக. செவன்த் ஒன், நுரை மிதப்பு முறையை விளக்குக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன், புல தூய்மையாக்கல் மண்டல தூய்மையாக்கல் முறையை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. செகண்ட் ஒன், வெள்ளியை மின்னார் பகுப்பு முறையில் தூய்மையாக்குதலை விளக்குக. தேர்ட் ஒன், ஹால் எரால்ட் முறையில் அலுமினியம் பிரித்தெடுத்தலை அலுமினியத்தின் மின் உலோகவியலை விளக்குக. நெக்ஸ்ட் அலகு 2ல் இருக்கிற 2 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன், பி தொகுதி தனிமங்களின் முதல் தனிமத்தின் முரண்பட்ட பண்புகள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. செகண்ட் ஒன், மந்த இணை விளைவு என்றால் என்ன? தேர்ட் ஒன், போரேட் உறுப்பை போரேட் ரேடிக்கலை எவ்வாறு கண்டறிவாய்? ஃபோர்த் ஒன், சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? ஃபிஃப்த் ஒன், பி தொகுதி தனிமங்களின் உலோக பண்பு பற்றி சிறு குறிப்பு எழுதுக. சிக்ஸ்த் ஒன், பொட்டாஸ் படிகாரத்தின் ஏதேனும் 2 பயன்களை தருக. செவன்த் ஒன், சிலிக்கோன்களின் பயன்களை எழுதுக. எய்த் ஒன், 2ஆம் வரிசை கார உலோகத்தின் ஹைட்ரேட் ஏ போரானின் சேர்மமுடன் வினைபுரிந்து ஒரு ஒடுக்கும் காரணியை தருகிறது. ஏ, பி மற்றும் சியை கண்டறிக. நெக்ஸ்ட் 3 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன், போராக்ஸின் பயன்களை எழுதுக. இது வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன், ஹைட்ரோபோரேற்ற வினையை பற்றி சிறு குறிப்பு எழுதுக. தேர்ட் ஒன், டைப்ரோனின் அமைப்பை விவரி. ஃபோர்த் ஒன், சிலிக்கேட்டுகள் என்றால் என்ன? வளைய சிலிக்கேட்டின் அடிப்படை அலகு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டை எழுதுக. அதன் அடிப்படை வடிவமைப்பு அலகினை வரைக. நெக்ஸ்ட் 5 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கார்பனின் சங்கிலி தொடராக்க பண்பை சுருக்கமாக விவரி. செகண்ட் ஒன், போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாற்றுவாய்? தேர்ட் ஒன், ஃபிஷர் டிராப்ஸ் தொகுப்பு முறை பற்றி குறிப்பு எழுதுக. ஃபோர்த் ஒன், சிலிக்கேட்டுகளின் பல்வேறு வகைகளை குறிப்பிட்டு விவரி. அடுத்தது அலகு 3ல் இருக்கிற 2 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்கானின் பயன்களை தருக. செகண்ட் ஒன், ஹீலியத்தின் பயன்கள் யாவை? தேர்ட் ஒன், மார்சல் அமிலத்தின் அமைப்பை வரையறுக. நெக்ஸ்ட் 3 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன், கந்தக அமிலம் ஓர் சிறந்த நீர் நீக்கும் காரணி என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. செகண்ட் ஒன், ஆய்வகத்தில் குளோரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? தேர்ட் ஒன், குளோரின் குளிர்ந்த NaOH மற்றும் சூடான NaOH உடன் புரியும் வினைகளுக்கான சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாட்டை தருக. நெக்ஸ்ட் அலகு 6 பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அலகு கூடு வரையறு. அணைவு எண் என்றால் என்ன? ஒரு BCC அமைப்பில் உள்ள அணுவின் அணைவு எண் என்ன? தேர்ட் ஒன், முகப்பு மைய கனசதுர அலகு கூட்டில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை கணக்கிடுக. ஃபோர்த் ஒன், மூலக்கூறு படிகங்கள் என்றால் என்ன? அதன் வகைகளை தருக. ஃபிஃப்த் ஒன், அயனி படிகங்கள் உருகிய நிலையில் மின்சாரத்தை கடத்துகின்றன. ஏன்? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், அயனி படிகங்கள் கடினமாகவும் உடையக்கூடிய தன்மையுடனும் இருக்கின்றன. ஏன்? செவன்த் ஒன், GNO அறை வெப்பநிலையில் நிறமற்றது, ஆனால் வெப்பப்படுத்தும் போது மஞ்சளாக மாறுகிறது. ஏன்? எய்த் ஒன், X மற்றும் Y ஆகிய அணுக்கள் ஒரு BCC படிக அமைப்பை உருவாக்கின்றன. அணு X கனசதுரத்தின் மூலைகளிலும் Y அதன் மையத்தில் இருந்தால் அச்சேர்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? நைன்த் ஒன், சோடியம் உலோகம் 4.3 × 10⁻⁸ சென்டிமீட்டர் விளிம்பு நீளமுடைய ஒரு BCC அமைப்பில் படிகமாகிறது. சோடியம் அணுவின் ஆரத்தை கணக்கிடுக. நெக்ஸ்ட் 3 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன், ஃப்ரங்கல் குறைபாடு பற்றி படம் வரைந்து விளக்குக. செகண்ட் ஒன், சாட்கி குறைபாட்டின் விளக்குக.
தேர்ட் ஒன் அயனி படிகங்களின் பொதுவான பண்புகள் யாவை? ஃபோர்த் ஒன் பேரியம் உலோகம் 508 pm விளிம்பு நீளமுடைய ஒரு பிசிசி அமைப்பை பெற்றுள்ளது எனில் பேரியத்தின் அடர்த்தியை கணக்கிடுக. ஃபிஃப்த் ஒன் நான்முகி மற்றும் எண்முகி வெற்றிடங்களை வேறுபடுத்துக. அடுத்தது 5 மதிப்பெண் வினா. எளிய கனசதுர படிகத்தின் பொதிவு திறனை கணக்கிடுக. செகண்ட் ஒன் பொருள் மைய கனசதுர படிகத்தின் பொதிவு திறனை கணக்கிடுக. தேர்ட் ஒன் முகப்பு மைய கனசதுர அமைப்பில் பொதிவு திறனை கணக்கிடுக. ஃபோர்த் ஒன் சாட்கை குறைபாடு மற்றும் ஃப்ரங்கல் குறைபாட்டை வேறுபடுத்துக. ஃபிஃப்த் ஒன் வைரம் மற்றும் கிராபைட்டை வேறுபடுத்துக. சிக்ஸ்த் ஒன் படிக வடிவமுள்ள திண்மங்கள் மற்றும் படிக வடிவமற்ற திண்மங்களை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் அலகு 7ல் இருக்கிற 2 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு வினையின் அரை வாழ்வு காலம் வரையறு. செகண்ட் ஒன் போலி முதல் வகை வினை என்றால் என்ன? தேர்ட் ஒன் வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. ஃபோர்த் ஒன் ஹர்ஹீனியஸ் சமன்பாட்டினை எழுதி அதில் இடம்பெற்றுள்ளனவற்றை விளக்குக. 3 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி 1.54 × 10⁻³ எனில் அதன் அரை வாழ்வு காலத்தை கணக்கிடுக. செகண்ட் ஒன் ஒரு முதல் வகை வினையின் 99.9% நிறைவடைய தேவையான காலமானது அதன் அரை வாழ்வு காலத்தை போல தோராயமாக 10 மடங்கு என நிறுவுக. தேர்ட் ஒன் ஒரு வினையின் வேகத்தை வினையூக்கி எவ்வாறு பாதிக்கிறது? ஒரு வினையின் வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகள் யாவை? அடுத்து 5 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் வகை வினைக்கான ஒருங்கிணைந்த வேக விதியை வருவி. செகண்ட் ஒன் பூஜ்ய வகை வினைக்கான ஒருங்கிணைந்த வேக விதியை வருவி. தேர்ட் ஒன் பூஜ்ய வகை வினைக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. இது பார்த்தீங்கன்னா 5 மதிப்பெண் வினா 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் ஒரு வினையின் வினை வேகத்தை பாதிக்கும் காரணிகளை விரிவாக விளக்குக. அடுத்தது அலகு 11ல் இருக்கிற 2 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரோலினை எவ்வாறு தயாரிப்பாய்? செகண்ட் ஒன் கிளிசரால் KHSO4 உடன் எவ்வாறு வினை புரிகிறது? தேர்ட் ஒன் ஸ்காட் அண்ட் பவுமன் வினையை எழுதுக. ஃபோர்த் ஒன் சோப்பாக்குதல் வினையை எழுதுக. ஃபிஃப்த் ஒன் கோல்ட்ஸ்மிட் வினையை எழுதுக. சிக்ஸ்த் ஒன் ஆல்கஹாலின் உயிரியல் ஆக்சிஜனேற்றம் பற்றி குறிப்பு வரைக. 7th ஒன் ஈக்குவேஷன் கொஸ்டின் ஒரு பார்த்துக்கோங்க. 8th ஒன் பார்த்தீங்கன்னா இடமாற்றியம் என்றால் என்ன? அடுத்தது 3 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன் பீனால் மற்றும் ஆல்கஹாலை வேறுபடுத்தும் சோதனைகளை எழுதுக. செகண்ட் ஒன் 2 மெத்தாக்சி புரோபின் இடமாற்றியத்தின் அமைப்பு மற்றும் IUPAC பெயரை தருக. தேர்ட் ஒன் பின்வரும் வினைகளை எழுதுக. தாளினேற்ற வினை மற்றும் இணைப்பு வினை. ஃபோர்த் ஒன் 5th ஒன் ஈக்குவேஷன் பார்த்துக்கோங்க ஒரு டைம். அடுத்தது 6th ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விக்டர் மேயர் சோதனையில் முதன்மை 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை ஆல்கஹால் தரும் நிறங்களை எழுதுக. நெக்ஸ்ட் 5 மதிப்பெண் வினா. ஃபர்ஸ்ட் ஒன் லூகாஸ் சோதனையை கொண்டு முதன்மை 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை ஆல்கஹாலை எவ்வாறு வேறுபடுத்துவாய்? செகண்ட் ஒன் விக்டர் மேயர் சோதனையின் மூலம் முதன்மை 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை ஆல்கஹாலை எவ்வாறு வேறுபடுத்துவாய்? தேர்ட் ஒன் பின்வரும் வினைகளின் வழிமுறைகளை எழுதுக. சாட் அண்ட் பவுமன் வினை, எஸ்ட்ராக்குதல் வினை. ஃபோர்த் ஒன் பின்வரும் மாற்றங்களுக்கான வினைகளை எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் பீனால் டு பிக்ரிக் அமிலம், பீனால் டு பி ஹைட்ராக்சி அசோபென்சின், பீனால் டு சாலிசிலாய்டைட். ஃபிஃப்த் ஒன் பின்வரும் மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்த்தப்படுகின்றன? கிளிசரால் டு அக்ரோலின், பீனால் டு பின்தாலின், எத்திலின் கிளிகால் டு 1,4-டயாக்சின். சிக்ஸ்த் ஒன் பீனால் துத்தநாக தூளுடன் காய்ச்சி வடிக்கப்பட்டு பின்னர் புரோபைல் குளோரைடுடன் பிரீடில் கிராபைட் ஆல்கலேற்ற வினைக்கு உட்படுத்தப்பட்டு சேர்மம் ஏவை தருகிறது. ஏ ஆக்சிஜனேற்றம் அடைந்து பியை தருகிறது. ஏ மற்றும் பியை கண்டறிக. 7th ஒன் கிளிசரால் மற்றும் எத்திலின் கிளைகாலின் பயன்களை எழுதுக. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கொடுக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்பயே மார்க் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேதியியலில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும்னா இப்போ இருந்தே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதலடி தேர்வு எக்ஸாம் அட்டன் பண்ணிவிட்டு இதுலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஸ்டின்ஸ் என்னால் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அரிஸ் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.